வணக்கம். அங்காரக சங்கடஹர சதுர்த்தி நாளை செவ்வாய்க்கிழமை 6/1/2026 வரவிருக்கிறது. இதன் சிறப்புகள், பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. அங்காரக சங்கடஹர சதுர்த்தி என்பது ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடஹர சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை அன்று வருவது ஆகும். இது மிக மிக விசேஷமானது. ஏனென்றால் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் விநாயகரை வழிபட்டு நவக்கிரக பதவியை அடைந்ததால் இந்த நாளில் நாம் வழிபாடுகள் செய்ய நமக்கு உள்ள தடைகள் நீங்கும். செல்வம், ஆனந்தம், புத்திர பாக்கியம், திருமண தடைகள் விலகும். வேண்டியதுபடி கிடைக்கும். அத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த அங்காரக சங்கட சதுர்த்தி என்பது. அது செவ்வாய்க்கிழமையில் வருவதால் அது அங்காரக சங்கட சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது. சங்கடஹர என்றால் சங்கடங்களை நீக்குவது என்று பொருள். அந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் வருவதால் அங்காரக சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது. அங்காரக பகவான் என அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் விநாயகரை வழிபட்டு கிரக பதவியை பெற்றதால் இந்த நாளில் விநாயகர் வழிபாடு மிகுந்த பலன் தரும். இந்த அங்காரக சங்கட சதுர்த்தி வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, மனக்குறைகள் நீங்குதல், செல்வ வளம், ஆரோக்கியம், திருமண தடைகள் அதெல்லாம் நீங்கும். புத்திர பாக்கியம் கிடைத்தல் போன்ற நன்மைகள் கிடைக்கும். இந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதிகாலையில் எழுந்து நீராடி பால் பழங்கள் அருந்தி விரதம் மேற்கொண்டு விநாயகர் மந்திரங்களை உச்சரிச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது. இதுக்கு என்ன வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா, மாலை நேரத்தில் விநாயகர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலை விநாயகருக்கு கொடுத்து 8 முறை கோயில் வலம் தோப்பு கரணம் போட்டு வழிபடுறது மிகச் சிறப்பானது. அதே மாதிரி விரதம் முடிக்கிறதுக்கு நைட்டில் வர்ற சந்திர பகவான் நிலாவை தரிசனம் பண்ணி விநாயகருக்கு பூஜை செஞ்சு அந்த விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்குள்ள எல்லா தடைகள், திருமண தடை, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், கல்வி முன்னேற்ற தடை, தொழில் தடை, வருமான தடை, இப்படி என்னென்ன தடைகள் இருக்குது, அதாவது பொதுவாகவே விநாயகரை வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கும். அது இந்த நாளில் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பேர்லேருந்து திருமண தடையிலேருந்து எல்லாமே கைகூடும். உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும். அதே போல் நாளைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு 2 வெற்றிலைகளை விநாயகருக்கு படைத்து நல்லா வணங்கி, அதாவது வெற்றிலைங்கிறத தனியாக படைக்கக்கூடாது, அது நம்ம ஐதீகப்படி அது தவறு. அதனால் ஏதாவது ஒரு பாக்கு, கொட்டைப்பாக்கு, ஏதாவது களிப்பாக்கும்பாங்கள்ல, அது வச்சு நல்லா வழிபட்டு முடிச்சுட்டு அந்த 2 வெற்றிலையில் ஒரு வெற்றிலை கணவனும் இன்னொரு வெற்றிலை மனைவியும் விநாயகரை நல்லா வேண்டிட்டு, மனதார வேண்டிட்டு அந்த வெற்றிலையை சுவைக்கணும். சுவைத்து வரும்போது அந்த புத்திர பாக்கிய தடைகள் நீங்கும். இந்த சங்கடஹர சதுர்த்தி எப்படி தோன்றியது என்கிற புராண கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை பிரம்மதேவன் கைலாயம் வந்திருந்தார். அப்போ சிவபெருமான் ஜடாமுடியில் இருந்த சந்திரன் பிரம்மனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார். இதை பார்த்த விநாயகர் சந்திரனுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சந்திரனுக்கு அவரோட பொழிவு, பிரகாசம் எல்லாத்தையும் குறைஞ்சி யாரோட கண்களுக்கும் தெரியாத மாதிரி மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு விநாயக பெருமான். அடுத்த நொடியில் வானில் இருந்த சந்திரன் இல்லாமல் மறைஞ்சு போச்சு. அதே டைமில் நிலவை காணாத தேவர்கள், இந்திரன் உள்ளிட்ட எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அப்போ தான் சந்திரனுக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயக பெருமான்கிட்ட வேண்டுறாரு. அப்போ விநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு என்ன சாப நிவர்த்தின்னு கேட்டால், ஆண்டுக்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி அன்று சந்திரனை பார்க்குறவங்களுக்கெல்லாம் துன்பத்துக்கு உள்ளாவார்கள் என்று கூறி சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை சற்று குறைத்து விட்டுறாரு விநாயக பெருமான். இனி நீ தேய்ந்து வளர்வாய் என சாபத்திலிருந்து சற்று விமோச்சனம் கொடுக்குறாரு விநாயக பெருமான். அப்போது முதல் தான் சந்திர பகவான் தேய்ந்து கொண்டே முழுவதுமாக மறைவதை அமாவாசைனும், வளர்ந்து கொண்டே முழு நிலவாகுவது பௌர்ணமின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்த 4வது நாள் சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் சங்கடங்கள் தீர்ந்து அவர்களின் குறைகள் நீங்கி அருள் புரிவதாக விநாயகப் பெருமான் அருளாசி கொடுக்கிறார்.
சந்திர பகவான் தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயகப் பெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்குறாரு. விநாயகரும் மனமகிழ்ந்து அருள் புரிந்த நாள் தான் தேய்பிறை சதுர்த்தி. அந்த தேய்பிறை சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லப்படும். அது செவ்வாய்க்கிழமையில் வருது. அங்காரக சங்கட சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்கள் நாளை வருவது. நாளைக்கு அது செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபடுறது விநாயகரோட அருளை மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான கிரகமான செவ்வாய் கிரகத்தோட அதிபதியான முருகனை வழிபடுறதாகவும் அர்த்தம் புரிந்து கொள்ளப்படும். ஆகவே முருகனோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். நாளைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு முருகன் விநாயகர் 2 பேரோட அருளும் சேர்ந்து கிடைக்கும். அதேமாதிரி நாளைய நாள் திருமணம் ஆகாதவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் மஞ்சள் நீர் ஒரு லிட்டர் அளவுக்கு மஞ்சள் நீர் கரைச்சிட்டு எருக்கஞ்செடிக்கு தண்ணி ஊற்றணும். மஞ்சள் நீரை கொண்டு போய் எருக்கஞ்செடிக்கிட்ட நல்லா மனசார வேண்டிட்டு எருக்கஞ்செடிக்கு அந்த மஞ்சள் நீரை ஊற்றிட்டு வந்தால் திருமணமெல்லாம் தடைகள்லாம் நீங்கி திருமணமாகும் என்பது ஒரு ஐதீகம். இதை செஞ்சு பாருங்கள். அதேமாரி நம்ம மனுஷனாக பிறந்து எல்லாம் வளர்ந்து இது வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இந்த சதுர்த்தி நாளில் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரையோ பசும்புல்லோ பழங்களோ ஏதாவது ஒரு உணவுப் பொருளை நீங்கள் உங்கள் கையால் கொண்டு போய் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடு கட்டுற கனவு நிறைவாகும். அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது நல்ல மனமுருக வேண்டிட்டு கொடுங்க. அந்த காரியங்கள் சீக்கிரம் கைகூட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதேமாரி நாளைக்கு கடன் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நாளைய தினம் விநாயகருக்கு அருகம்புல் மாலையோ அல்லது அருகம்புல்லை கொடுத்துட்டு விநாயகரை நல்ல மனதார வேண்டி வழிபடுற அவங்களோட கடன் பிரச்சனைகள் தீரும். முயற்சி பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால அங்காரக பகவான் எனக்கூடிய செவ்வாய் பகவானோட காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மந்திரம் என்னென்னா, ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தடவை நம்ம உச்சரிக்கலாம். ரொம்ப நல்லது. கூடவே விநாயகரோட காயத்ரி மந்திரமான ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். கூடவே சமஸ்கிருதம் படிக்க முடியாதவங்க விநாயகரை தமிழ்லையும் கூட வாழ்த்தலாம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற பாடலை பாடியும் கூட அவரை வணங்கலாம். நாளைய தினம் முக்கியமாக இரத்த சம்பந்தமான நோய்கள், பிளட் ப்ரெஷர், இந்த இரத்தத்தில் அணுக்கள் குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க நாளைக்கு வர்ற இந்த அங்காரக சங்கட சதுர்த்தியை வழிபாடு பண்ணுவது மூலமாக இரத்த சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். காரணம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. முருகன் தான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி தெய்வம். அவர் தான் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடியவர். அவரை வழிபடுறது மூலமாக நாளைக்கு அந்த பிரச்சனைகளும் தீரும். எல்லோரும் அதனால் நாளைக்கு விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருந்து வழிபடுங்க. முடியாதவங்க அந்த நாளில் அவங்கள நினச்சி ஆத்மாத்மா மனமுருகி வேண்டுங்க. நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த தெய்வங்கள் அருள் புரிவார்கள். இதுவரை இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.